நான் சும்மா சாதாரணமாக யூடியூப் யூஸ் பண்ணுறப்போ ரேண்டமாக ஸ்க்ரோல் பண்ணுறப்போ அதில் சில வீடியோஸ் வந்து நான் பார்த்தேங்க. அதில் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போது ரீசெண்ட் ரிலீஸ் ஆன February 22 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த ரிலீஸ் ஆன அந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட ஒரு விமர்சனம், எல்லாமே பாசிட்டிவ் விமர்சனம் தான். நானும் சும்மா செக் பண்ணி பார்க்கலாம், என்னடா இந்த படத்தை பற்றி எல்லாரும் இவ்வளவு பிரம்மாண்டமாக சொல்கிறாங்க, இவ்வளவு புகழ்ந்து பேசுகிறாங்களேன்னு சொல்லி நானும் அப்படியே அந்த படத்தை கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். நிஜமாக சொல்கிறாங்க, ஒரு படம் வந்து சும்மா பயங்கரமாக நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறேன்னா அதுக்கு என்னென்ன ரீசனாக இருக்கும்? ஒவ்வொரு சீன்லேயும் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி போடுற ஒரு மியூசிக்கு, அந்த சீனுக்கு எந்த இடத்துல என்ன மியூசிக் பொருந்ததோ அதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி போடுற மியூசிக்கு. செகண்டு அதோட ஒளிப்பதிவுனா அதை எப்படி எந்த ஒரு நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இப்போது ஒளிப்பதிவுனா நிறைய பேருக்கு எப்படி புரியும்னா, சங்கர் படம் எடுத்துக்கலாம். சங்கர் படத்தில் ஒரு ஒளிப்பதிவு இருக்கும். அதே மாதிரி டைரக்டர் ஹரியோட படத்தில் அங்கே அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஒரு ஒளிப்பதிவு இருக்கும். அதே மாதிரி கௌதம் வாசுதேவ் மேனன் அவரோட படம் எடுத்துக்கிட்டால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒளிப்பதிவு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு டைரக்டரும் ஒவ்வொரு மாதிரி ஒளிப்பதிவு கொடுப்பாங்க. இந்த படத்தில் இருக்கிற இதோட ஒளிப்பதிவு. அடுத்து இதோட கேமரா தாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. கேமராவோட ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதை எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணும், எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணணும், நல்லா இதில் டெக்னீஷியன்ஸ்லாம் பயங்கரமாக யோசிச்சுருக்காங்க. நிஜமாக சொல்கிறாங்க, பார்த்து மிரண்டுட்டேன். சரியான படம், தரமான படம். ஒரு படத்தில் ஒரு கேமராக்குள்ளே ஒரு 2-3 கேரக்டர் நிற்கிறாங்கன்னா அந்த கேரக்டர் சும்மா ஆக்ட் பண்ணுறவங்க தான். அந்த கேரக்டர் பேக் சைடு சில லொக்கேஷன்ஸ் இருக்கும். அந்த லொக்கேஷன்ஸில் வேறு லெவலில் காட்டியிருக்காங்க. சரியான இந்த படம் சரியான படம். போய் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இந்த படத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வாங்க இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் படத்தோட கதைக்கு போகலாம். இந்த படத்தில் நடித்தவங்க சோபின் ஷாகிர், ஸ்ரீநாத் பாசி, பாலு வர்கேஸ், கணபதி எஸ் பொடுவேல், லால் ஜூனியர், தீபக் பரம்போல், அபிரம் ராதாகிருஷ்ணன், அருண் கௌரியன், சந்து சலிகுமார், விஷ்ணு ரெகு, கலிட் ரஹ்மான், ஷபின் போன்ஷோல், ஜார்ஜ் மரியன், கதிரேசன், ராமச்சந்திரன் துரைராஜ், விஜய் குவாரா, இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சிதம்பரம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வேறு லெவல் டைரக்ஷனுங்க. 2 படம் தான் இந்த படத்தோட. இந்த டைரக்டருக்கு மொத்தம் 2 படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் 2வது படம் சரியான டைரக்ஷனுங்க, செம்ம ஹிட்டான ஒரு படம். இந்த படத்தை பற்றி போக போக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாமே. இந்த படம் வந்து எல்லோராலும் பரபரப்பாக பேசப்படுறதுக்கு 2 காரணம் மட்டும்தான். ஒன்று, கமல் நடித்த குணா படம். அந்த படமும் இதே குகையில தான் எடுக்கப்பட்டது. அதே குகையில தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. 2வது நட்பு தாங்க, ஃப்ரெண்ட்ஷிப். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சுற்றுலா வந்திருக்காங்க. சுற்றுலா வந்த இடத்துல வந்து ஒரு குகையில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்த மட்டும் மாட்டிக்கிட்டான். அந்த ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும்னு சொல்லி இவங்க வந்து போலீஸ்கிட்ட போய் ஹெல்ப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே, அந்த ஸ்டூடெண்ட்ஸை குகையில் மாட்டிக்கிட்டவங்கள காப்பாற்றணும்னு சொல்லி போலீஸை ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே போனால் திரும்ப வரவே முடியாது, உசுருக்கே ஆபத்து. அப்படி ஒரு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு குகை தான் அந்த குகை. எனக்கு ஒன்றும் தாங்க புரியலை, அந்த குகைக்குள்ளே போய் குணா படம் எடுத்திருக்காங்க பாருங்கள். நிஜமாகவே அந்த டைரக்டருக்கும் குணா படத்தோட டைரக்டருக்கும் கமலுக்கும் அந்த டீமுக்கும் ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப், ரொம்ப ஒரு பாராட்டுனுங்க. அதே குகையில தான் இந்த படமும் எடுத்தாங்க.
அந்த குகையில் போய் மாட்டிக்கிட்டாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு. அவங்கள காப்பாற்றுறதுக்கு போலீஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. பட் உள்ளே போயிட்டு வந்தால் உசுருக்கு ஆபத்து, திரும்ப வர முடியாதுன்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக போலீஸே பின்வாங்குறாங்க. இதையெல்லாம் பார்த்த அந்த உள்ளே மாட்டிக்கிட்டார் இல்லையா அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அதில் ஒரு பையன் நான் போய் காப்பாற்றுறேன்னு சொல்லி அவரோட உசுரை பணைய வச்சு அவரை ஃப்ரெண்டை வந்து மீட்டு கொண்டு வராங்க. இது 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 ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுவும் அந்த குணா படம் எடுத்த அதே குகைங்கிறதுனால இது வந்து நிறைய பேர் என்னோட சர்க்கிள் நிறைய பேர் பேசுகிறது அதுதான். இதே லொக்கேஷனில் தான் குணா படம் எடுத்தாங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேசுகிறது இருந்தால் என்னோடய சர்க்கிளே அப்படி தான் பேசுகிறாங்க. இந்த ரெண்டு விஷயந்தான் இந்த படத்தை வந்து தூக்கி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். தூக்கி விட்ட மூணாவதாக ஒரு விஷயம், இந்த படத்தோட அந்த டெக்னீஷியன்ஸ் தாங்க. டெக்னிக்கல் ஒர்க்கு நிறைய பண்ணியிருக்காங்க, கேமரா நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க கேமராமேன்ஸு. இதில் இருக்கிற லொக்கேஷனை சரியாக காட்டியிருக்காங்க. இந்த மூணு சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு உச்சத்தில் தூக்கி விட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் ஹிட் ஆனதுக்கு காரணமே இந்த மூணு விஷயங்கள் தான். இந்த படத்தோட கதை வந்து முதல்ல முழுக்க ஒரு உண்மையான கதைங்க, ஒரு நிஜமான கதைங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட கதை என்னன்னா, கேரளாவிலேருந்து ஒரு ஆர்ட்ஸ் கிளப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடைக்கானலுக்கு விசிட் பண்ணுறாங்க. கொடைக்கானலுக்கு சுற்றுலா போகிறாங்க. போன இடத்துல அந்த குணாவோட அந்த குகையை வந்து கேள்விப்படுறாங்க. இந்த குகையிலேருந்தா இந்த இடத்துலேருந்தா குணா பட ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. இதை கேள்விப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து சரி ஓகே அந்த குகையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அந்த குகையை வந்து போய் பார்க்கலான்னு சொல்லி சும்மா அந்த இடத்துக்கு பார்க்கலான்னு சொல்லி போகிறாங்க. அப்போ போகிறப்போ அந்த குகையோட அந்த லொக்கேஷனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஈர்க்கப்பட்டு சரி ஓகே அந்த குகையை வந்து மேலே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி இன்னும் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போகிறப்போ அதில் அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் வந்து அந்த கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறாரு. அந்த குகைக்குள்ளே கீழே விழுந்துடுறாரு. அந்த குகை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆழமான ஒரு குகை, ரொம்ப கீழே அடியில் இன்னும் உள்ளே போனால் ஆக்சிஜனே அந்த குகையில் அந்த ஆக்சிஜனே கிடைக்காதான். போக போக ஆக்சிஜன் வந்து குறையுமா, அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஆழமான ஒரு குகை தான் அந்த குகை. அதுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு பையன் வந்து கீழே உள்ளே விழுந்துடுறாரு. சரி ஓகே இவர் வந்து விளையாடுறாரு, சும்மா ஏதோ இவர் வந்து விளையாடுறாருன்னு தான் சொல்லி அதில் ஃப்ரெண்ட்ஸில் சும்மா நம்மளை கேலி பண்ணுறாங்க, நம்மளை ஓட்டுறாங்க அந்த மாதிரி நினச்சதான் எல்லாம் நினச்சிருக்காங்க. டைம் போகுது, நேரம் போக போக அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு சத்தமும் காணோம், எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. உடனே சுச்சுவேஷனை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டவங்க சரி ஓகே நிஜமாக வந்து உள்ளே போயிட்டாரா, நிஜமாக வந்து காண போயிட்டாரா, என்ன ஆச்சு அவருக்குன்னு சொல்லி எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க, ரொம்ப பதற்றமாக இருக்காங்க. அப்போது சரி உள்ளே விழுந்த அவரை எப்படியோ காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே கொஞ்சம் அந்த குகையை விட்டு கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி போனால் ஒரு கடை இருக்குது. அந்த கடையிலேயே அந்த சுற்றி இருக்கிற ஆளுங்கக்கிட்டேயே அந்த மாதிரி ஹெல்ப்புக்காக கேட்குறாங்க. அப்போது இந்த மாதிரி உள்ளே போனவங்க யாரும் திரும்ப வர்றதில்லைங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸு, அங்கே போனால் மரணம் வந்து கன்ஃபார்மு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போய் அந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஊருக்கு திரும்பி போகிறது தான் நல்லது. அவர் திரும்ப பொழைச்சி வருவாருன்னு தெரியாதுங்க, ஆனால் நீங்கள் இருக்கிற உங்கள் சுரையாவது நீங்கள் காப்பாற்றிக்காங்க, நீங்கள் உங்கள் ஊருக்கு கேரளாவுக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. சரி இவங்களுக்கு என்னன்னா இந்த ஃப்ரெண்டை நான் இப்படியே காப்பாற்றியே ஆகணும், அந்த ஒரு வீம்பு பிடிவாதவங்களுக்கு இருக்குது. எப்படியாவது நான் ஊருக்கு போனால் அவரை காப்பாற்றி தான் நான் ஊருக்கு கூப்பிட்டு போவேன், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ தான் சரி ஓகே நம்ம வந்து போலீஸுக்கு போகலாம், போலீஸுக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அந்த மாதிரி சொல்லி போலீஸ்கிட்ட போய் என்னோடய ஃப்ரெண்டை எங்களுக்கு காப்பாற்றி கொடுங்க, என் ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டாங்க அந்த மாதிரி சொல்லி போலீஸ்கிட்ட போய் இவங்க ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க சொன்னதை கேட்டுட்டு காப்பாற்றுறதுக்கு போலீஸே வராங்க.
சரி போலீஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. பட் இவங்க போலீஸ்னாலையும் காப்பாற்ற முடியல. என்ன பண்ணுறாங்கன்னா, குகைக்குள்ளே வந்து கயிறு இருக்கு இல்லையா, கயிறை ரொம்ப போட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கீழே கயிறை போட்டு இது பண்ணுறாங்க. பட் இவங்களால ரொம்ப ஆழமாக போனதுனால ஒரு கட்டத்தில் வந்து உள்ள கீழே இறங்குனா ஆக்சிஜன் குறையுமா. அதுவும் இல்லாமல் இவர் இருக்கிற இடம் வந்து தெரியலை அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஆனால் ஏதோ ஒரு குரல் கேட்குது, சவுண்டு கேட்குது. உள்ளே இருக்காரு, அவர் மாட்டிக்கிட்டாரு. அந்த சவுண்டு ஏதோ ஃபீல் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த சவுண்டை கேட்டு ஓகே காப்பாற்றலன்னு சொல்லி உள்ளே வந்து கயிறை இறக்குறாங்க. பட் போலீஸ் அவ்வளோ ட்ரை பண்ணி அவரை காப்பாற்ற முடியல. சரி, அதுக்கப்புறம் இவர் எப்படியோ காப்பாற்ற முடியாது, நீங்களாவது ஊருக்கு போங்கன்னு சொல்லி இவங்களை வந்து ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க போலீஸு. பட் அதையும் மீறி அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்டு, நான் உள்ளே போகிறேன், நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லி இவர் வந்து போலீஸுக்கிட்ட ரெக்யூஸ்ட் பண்ணி போலீஸுக்கிட்ட ரொம்ப ஒரு வற்புறுத்தி இவர் உள்ளே இறங்குறாரு. யார்? தன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்கு. உள்ளே இறங்குற அவர் வந்து காப்பாற்றினாரா இல்லையா அங்கிறது தான் மிச்ச ஸ்டோரி. ஆனால் படம் வந்து நிஜமாங்க ஒவ்வொரு சீனும் 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் என்ன, சீன் பை சீனு செம்ம த்ரில்லான மாசான ஒரு சீனாக தான், சீன் பை சீன் அப்படின்னு தான் இந்த படத்தோட டைரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த படத்தோட டெக்னீஷியனும் சரி, இந்த படத்தோட கேமராமேனும் சரி ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காங்க, ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை பார்க்குறப்பே தெரியுது. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு படங்க. மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நிஜமாக அன்லக்கு தாங்க. ஏன்னா அவங்க மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுறதுக்கு தானே. இப்போ இந்த படத்தை நீங்கள் போய் தேட்டரில் போய் ஒரு 100 ஆகுமா 200 ஆகுமா, இந்த படத்தை போய் நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணி பார்க்குறதுக்கு ஒருத்தங்க நிஜமாவே செம்ம ஒருத்து. ஏன்னா அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நிஜமாவே உங்களுக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்கு 100% நான் கேரண்டிங்க. நிஜமாக நல்ல படங்க, மிஸ் பண்ணுறாதீங்க. ஓகே, கம்மிங் டு பேக், இந்த டாபிக்குள்ளே போகலாம். இந்த படத்தை வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஃப்ரெண்டு வந்து உள்ளே இறங்குறாங்க. அவர் உடம்புல கயிற்றை கட்டி இறக்குறப்போ ஒரு கட்டத்தில் போலீஸ்னாலே அந்த கயிறை வந்து பிடிக்க முடியல, அவரை காப்பாற்ற முடியல. சரி ஓகே நீங்களாவது மேலே வந்துடுங்க அந்த மாதிரி சொல்லி மேலே கயிறு இழுக்கிறாங்க. அதில் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாரு, நீ மேலே வந்து இழுத்தீங்கன்னா இந்த கயிறை நான் வந்து கழட்டிடுவேன், நான் அவுத்து நானே கீழே குதிச்சிடுவேன், உள்ளே போயிடுவேன் அந்த மாதிரி சொல்லி போலீஸை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வேறு வழியே இல்லாமல் இன்னும் கீழே போலீஸ் வந்து எவ்வளோ முடியுமோ அவரால் முடியலை. கூட ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸு கயிறை இழுத்து எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தாங்கி பிடிச்சி உள்ளே வந்து அப்படியே மெதுவாக இறக்குறாங்க. உள்ளே இறக்கிட்டாங்க. இறக்கி இவரோட ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றி மேலே கொண்டு வராங்க. மேலே கொண்டு வந்து சின்ன சின்ன காயம்தான், பெருசாக உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. உடனே ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இவங்களை வந்து ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் போகிற இடத்துல வீட்டில் சொல்லலை. வீட்டில் வந்து இந்த மாதிரி கோகுலை மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி சொல்ல வேணாம், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டதுனால சொல்லலை. ஆனால் இவனுக்கு ஒரு பயம், அந்த குகையிலிருந்து அந்த உசுறு தப்பிச்சு வந்திருக்காரு இல்லையா, அந்த ஒரு மனசில் அந்த பாதிப்பு அவருக்கு இருக்க தானே செய்யும். ஸோ இந்த பயத்துலேருந்து இவரால் மீள முடியல. இதுலேயே இருந்து அவர் ரெக்கவர் ஆகிறாரு. ப்ளஸ் ஒரு கட்டத்தில் வந்து அந்த பையனோட பேரண்ட்ஸுக்கு தெரிய வருது. ஓகே ஃப்ரெண்டு இவர் வந்து கூட போனவர் வந்து காப்பாற்றிருக்கான்னு சொல்லி தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னா இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவார்டில் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே இந்த விஷயத்த இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து சரி ஓகே நம்ம பையனை காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லி இவரை கூப்பிட்டு வச்சு சென்னையில் இவரை கூப்பிட்டு வச்சு இவரை வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. இவர் நல்லா கௌரவிச்சிருக்காங்க. ஸோ இதோட இந்த படம் முடியுதுங்க. படம் வந்து நிஜமாக வேறு லெவலுங்க. போய் பாருங்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணுறாதீங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்னது பிடிச்சிருந்ததுன்னா, இந்த கதை பற்றி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதா இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணது.